Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 7. இன்னைக்கு என்னென்னா 1 வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு போடுற ஃபஸ்ட் வேக்சினேஷன் ஆகும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென் நம்ம வந்து மார்னிங் அஸ் யூஷுவல் என்றைக்கும் போல் நம்ம ஷெட்டுக்கு வந்தோம். இந்த மாதிரி பொடிகள் எல்லாம் வந்து கிளறி நம்ம ஸ்ப்ரே எல்லாம் பண்ணிவிட்டோம். தென் ட்ரிங்கர்லேயும் ஃபீடர்லேயும் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டோம். தென் முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எதுவும் மொர்டாலிட்டி எதுவுமே இல்லை. அதுவே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டே வரைக்கும் 2-3 கோழி குஞ்சுகள் அந்த மாதிரி டே பை டேயாக இறந்துட்டு வரது பார்த்தப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி ஓகே, டே 7ல் இன்றைக்கி எந்த ஒரு கோழி குஞ்சுகளும் சாகலை. அதுவே ஒரு ஹாப்பி தான். அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து நம்ம வந்து இனி ஒரு ஸ்பேஸ் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிளில் இருந்துச்சு. ரெண்டாவது அதிலிருந்து கொஞ்சம் ஒரு பெருசாகிட்டு கொஞ்சம் ப்ளேஸ் கொடுத்தோம். இனி என்னென்னா இனி வந்து செகண்ட் ஸ்டேஜ், இனி டே 8 ஆகும்போது இனியும் கோழி குஞ்சுகள் வளர்கிறதுக்குள்ள ஒரு டைம். ஸோ அதிலிருந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கொடுக்கணும். அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து இன்றைக்கி கோழி குஞ்சுகளுக்கு வந்து நம்ம வந்து வேக்சினேஷன் கொடுக்குறோம். அது எப்படின்னா நம்ம வந்து கோழி குஞ்சுகளுக்கு இந்த வேக்சினேஷன் கொடுக்குறக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தண்ணி எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஃபீட் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஆனால் வந்து 1 hour 1.5 hours அதுக்கு முன்னாடி எந்த தண்ணியும் வந்து நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. தென் இந்த வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு 20 லிட்டர் தண்ணியும் தென் அதில் வந்து 2 பெரிய ஐஸ் க்யூப் எல்லாம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 2 டிஸ்டில்டு வாட்டர், அப்புறம் வந்து இந்த வேக்சினேஷன் மெடிசின். இது வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்ம வந்து வாய் வச்சு ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு வைரஸ் ஆகும். நம்ம அந்த கொண்டு சிலவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளால போனால் நமக்கு ஏதாச்சும் நோய்கள் வரும். அதனால் அவங்க முக்கியமாக சொன்னது ஷார்ப்பான ஏதாவது வச்சு ஓப்பன் பண்ணுங்கள், பட் வந்து வாய் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ப்ளீச்சிங் பவுடர் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் கொஞ்சம் ஒரு டேப்லெட் போட தந்திருக்காங்க. பட் இன்றைக்கி நம்ம வேக்சினேஷன் கொடுக்குறதுனால இந்த டே வந்து நம்ம வந்து ப்ளீச்சிங் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து அது ஒரு கிருமி நாசினி. அந்த கிருமி நாசினி வந்து நம்ம இந்த வேக்சினேஷன் கூட போகும்போது இந்த வைரஸ் செத்து போயிடும். ஸோ அது வந்து ஒரு யூஸும் இல்லாமல் ஆகிடும். அதனால மெயின் காரணம் அன்றைக்கி வந்து ப்ளீச்சிங் பவுடர் போடக்கூடாதுன்னே அவங்க சொல்லிட்டாங்க. அதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மில்க் பவுடர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து மில்காக்கும் யூஸ் பண்ணோம். 1 லிட்டர் பால் வாங்கினோம். அது வந்து ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து காய்ச்சி நம்ம வந்து ஆறின அப்புறம் தான் இந்த தண்ணியில் வந்து சேர்க்கணும். ஏன்னா வந்து மில்க்குன்னு சொல்லும்போது பசு இதிலேருந்து வரனால அதில் பேக்டீரியாஸ் நிறைய இருக்கும். ஸோ அது இந்த தண்ணியில் சேரும்போது யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து பால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து அதை காய்ச்சி ஆற வச்ச அப்புறம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதே மில்க் பவுடராக இருந்தால் பிரச்சனை கிடையாது, டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். பட் நாங்கள் பால் தான் வாங்கியிருந்தோம். தென் அப்போ இது வந்து இந்த 3மே வந்து எல்லாமே இந்த ஐஸ் க்யூபு, அதில் இந்த வேக்சினேஷன், இந்த மெடிசின், அப்புறம் வந்து பால் எல்லாமே இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரிங்கர் அந்த டியூப்பில் வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வச்சோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணோம். தென் இது 1 hour ஆகிட்டு தண்ணி எதுவும் குடிக்காமல் இருந்ததுனால ரொம்பவும் தாகமாக இருக்கும். நாங்கள் அப்படி வந்து எல்லா ட்ரிங்கர்லேயும் வந்து இதை வந்து ஃபில் பண்ணி விட்டோம். அப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி விடலாம். ஏன்னா இந்த மெடிசின் தீர்ந்த அப்புறம் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரில், ஸோ வந்து அதை வந்து நம்ம ஆன் பண்ணி விடணும். இல்லைன்னா நம்ம வந்து இது கொடுத்துட்டு அப்புறம் நம்ம போயிட்டேன்னா பின்ன கோழி குஞ்சுகளுக்கு தண்ணி கிடைக்காம போகும். ஸோ நாங்கள் இந்த மெடிசின் கொடுக்குறது வரைக்குமே நாங்கள் வந்து அங்கே தான் இருந்தோம். அது தீர்ந்த அப்புறம் தான் நாங்கள் வந்து ஷெட்டில் இருந்து போனது. அதுக்கப்புறம் வந்து பைப் லைன் எல்லாமே வந்து ஆன் பண்ணி விட்டோம். இன்றைக்கி வந்து மொர்டாலிட்டி எதுவுமே இல்லை. அதுவே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இனி டே 8ல் நெக்ஸ்ட் டே என்ன ஆகும்னு தெரியலை. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் இந்த வேக்சினேஷன் போச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பட் எல்லா ட்ரிங்கர்லேயும் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி தான் விட்டோம். தென் சில கோழி குஞ்சுகள் வந்து ஈக்குவலியாக இருக்குது. மற்றபடி பார்க்கும்போது மற்ற கோழி குஞ்சுகள்லாம் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி உள்ள டே வந்து நல்லதாக தான் போச்சு. தென் ஸ்பேஸும் எல்லாமே வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம். தென் மரப்பொடியும் எக்ஸ்ட்ராவாக போட சொன்னாங்க, எல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இன்றைக்கி இல்லை. ஸோ இந்த டே 7 வந்து
கொஞ்சம் ஒரு ஹாப்பியாகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி மொர்ட்டாலிட்டி எதுவுமே இல்லாதனாலே நமக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பி தான். அதுக்கப்புறம் வந்து சூப்பர்வைசர் டெய்லி வருவாங்க, டெய்லி செக் பண்ணுவாங்க. தென் வந்து அதுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடு எதுலையாச்சும் கம்மியாச்சுன்னா அது உடனே இன்ஃபார்ம் சொன்னாங்க. இன்றைக்கி எந்த மெடிசனும் கிடையாது, டே 8க்கும் இனி எந்த மெடிசனும் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் விட்டமின்ஸ் மருந்து ஏதாச்சும் தருவாங்க. தென் ஓகே, இன்றைக்கி ஈவினிங் எல்லாம் ரொம்ப ஏதாச்சும் தான் நல்லா இதாகிட்டு இருந்து. ஸோ அதுவே ஒரு ஹாப்பி தான். தேங்க்யூ.